மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது முன்னிலை நிலவரங்கள் எல்லாம் தெரிய தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவை சேர்ந்த டாக்டர் சஃபி சுலைமான் நம்மோடு இருக்கிறார். வாங்க அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ வந்துட்டு எக்ஸிட் போலுக்கும் இப்போ முன்னிலை நிலவரங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இன்னுமே கூட 300+ வந்துட்டு பிஜேபி வந்து தாண்டல. எதிர்பாராத வகையில் இந்தியா கூட்டணி வந்துட்டு 200+ வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட. இந்தியா கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்தியா கூட்டணி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் நாடாளுமன்ற தேர்தல் வந்து காங்கிரஸ் டோட்டலாக வந்துட்டு டவுன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரு பெரிய ஒரு கம்பேக்காக இது பார்க்கப்படுது. ஸோ இதை பற்றி என்ன? இது நிச்சயமாக எதிர்பார்த்தது தான். நீங்கள் எதிர்பார்க்கலன்னு சொல்கிறீங்க, பட் நிச்சயமாக இது எதிர்பார்த்தது. ரீசன் என்னென்னா, எக்ஸிட் போல்ஸ் வாஸ் அ ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இதில் மக்கள் புரிஞ்சுக்கணும். எக்ஸிட் போல்ஸ்னால நடந்த கன்ஃபியூஷன், எக்ஸிட் போல்ஸ்னால நடந்த பல விஷயங்கள், இப்போ பொலிட்டிக்கல்லையே பார்த்தீங்கன்னா அது ஸ்டாக்ஸ் மார்க்கெட் இதாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் லாபி ஆகட்டும், எல்லாமே ஹஸ் பீன் அது வந்து இட்ஸ் ப்ரூவன் தட் இட்ஸ் அ வெரி பிக் பிளண்டர். அப்போது இன்னைக்கு நிலைமைக்கு பாஜகவுடைய அப்கி பார் யார் சவுக்கி பார் சொல்லிட்டு சொன்ன விஷயங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிருக்குது. முக்கியமாக பிஜேபி இவ்வளவு பெரிய தோல்வி, அதுவும் முக்கியமாக அவங்களோட ஹார்ட்லேண்டான உத்தரப்பிரதேசிலே நம்ம பார்க்குறோம் எவ்வளவு மோசமாக தோற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு. முக்கியமாக அயோத்தியா அந்த டெம்பிள் இருக்கிற இடத்துல அந்த ஃபைசாபாத் தொகுதியில் பின்னடைவடைந்திருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு மதசார்பும் ஒரு பாசிச போக்கும் ஒரு ஏகாதட்சிய போக்கும் எப்படி ஜனநாயகத்தில் எடுபடாது என்பதற்கான மிகச்சிறந்த சான்று. இந்த விஷயம் இந்திய மக்கள் கொடுத்திருக்கிற சவுக்கடி. காரணம் என்னவென்றால், அது வந்து வேலைவாய்ப்பின்மையாகட்டும், விலைவாசியாகட்டும், மக்களுடைய ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளாமல் தன்னுடைய கட்சியும் தன்னுடைய பொறுப்பும் மட்டுமே இருக்க வேண்டும், தான் மீண்டும் பிரதமராக இருக்க வேண்டும் என்ற ஒரு போக்கில் தான் பிரதமர் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு நம்ம பார்த்துட்டே இருந்தோம். அந்த 2வது கட்ட தேர்தலிலேயே அவருக்கு புரிந்து விட்டது, தோல்வி முகம் நோக்கி செல்கிறோம், அந்த 400 350 இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. 2019 வந்ததில்லை, 2014 வந்த நம்பர் வந்தாலும் இப்போ பெரிய விஷயங்கிற நிலைமை இருக்குது. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, மேபி நான் இப்போ வந்து கமிட் பண்ணக்கூடாது, ஈவன் தென் ஐம் கிவிங் யூ வேர்ட், என்டிஏ கூட்டணி ஜெயித்தாலும் ஆட்சி அமைத்தாலும் முன்னர் இருந்தது போல் அவர்களால் எந்த விஷயத்தையும் ஜனநாயகத்தை மீறி தன்னிச்சையாக செய்ய முடியாது. அது ஒரு இந்தியாவின் ஜனநாயகத்துக்கிட்ட மிகப்பெரிய வெற்றி அது. ஏன்னா முதல்வர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, இது ஜனநாயகத்துக்கு காப்பாற்ற வேண்டிய போர். இது வந்து இந்த போர் ரொம்ப முக்கியமான சொன்னதுக்கான விடை இப்போ தெரிந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஃபுல் ஸ்வீப் அடிச்சிருக்கோம். முக்கியமாக ஜனநாயகத்தை மீறி வரக்கூடிய ஆட்சி, அது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகட்டும், சிஏ ஆகட்டும், என்ஆர்சி ஆகட்டும், அதெல்லாம் அவங்களால கனவுகளை இனி காண முடியாது என்பதை இந்த தேர்தல் முடிவு நமக்கு காட்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிட் போல் முடிவுகள் வந்து கொஞ்சம் இப்போ நேற்று ஈவினிங் பார்த்தோன்னா பிஜேபி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி மாலை வந்து வெற்றி பேரணி நடக்க இருக்கிறதா டெல்லியில் அப்படின்னு. ஸோ அதை வந்து அவங்க என்ன ஒரு இதில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதாவது அப்கி பார் மோடி சர்க்கார், இந்த தடவை வந்து சார் சவுக்கி பார், இதெல்லாம் வந்து அவங்க சொல்லி மக்களை வந்து அந்த மனநிலைக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க சொல்ல உதாரணமாக சொல்ல, ஒருத்தர் ரொம்ப மோசமானவன் இருப்பான், அவனை சுற்றி இருக்கிறவங்களா ரொம்ப நல்லவன் சொன்னாக்கா அவனை பற்றி தெரியாத நம்புவாங்கள்ல, நல்லவன் தான் போலன்னு. அந்த மாதிரி 350 சீட்டுக்கு மேலே வந்துடும், 370 வந்துடும், 400க்கு வந்துடும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போய் இது இனி பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் மாதிரி தான் இருக்கும், இனி ஜனநாயக தேர்தல் மாதிரி இருக்காதுங்கிற நிலைக்கு பாஜகவினர் சென்றனர். அப்போ அந்த நிலைக்கு அவங்க போகும்போது இந்த அடி நிச்சயமாக தேவையில்லையா? இந்த அடி அவங்க வாங்கலைன்னா, ஜனநாயக போக்கில் வந்து எல்லாருக்குமே ஒரு உரிமைகள் உண்டு. ஆனால் மக்களுடைய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது, மக்கள் தான் இங்கே எஜமானர்கள். அப்போ மக்களுடைய தீர்ப்பை மதிக்காமல் தான் எல்லாம், நான் சொல்கிறது தான் எல்லாம், நான் சொல்கிறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு வரக்கூடிய போக்கு இனி எந்த கட்சியுமே எடுக்காதுங்கிறதுக்கு மிக முக்கியமான சான்றும் விடையும் இன்று நடந்தது. இப்போ ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் வயநாடு தொகுதியில் கிட்டத்தட்ட வெற்றி முகம் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி ரேபரேலியில் வந்து கடந்த முறை போட்டிட்டு தோல்வியை சந்திச்சார், இந்த முறையும் முன்னிலையில் தான் இருந்துட்டு இருக்காரு. ஸோ ரேபரேலியில் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் ஒரு ரீகேப் பண்ணி பார்க்கணும். பாஜகவினர் தொடர்ந்து சொன்னது என்னென்னா, வயநாட்டில் ஒரு தோற்றுருவார் தான் ரேபரேலிக்கு போனார். நான் இருந்த விவாதத்தை சொல்லியிருக்கிறாங்க. வயநாட்டில் ராகுல் காந்தி வந்து பயந்து போய் ரேபரேலி, இங்கே 2 இடத்துலையுமே பயங்கரமான லீடிங்கில் நிற்கிறாரு.
அதே நேரத்தில் வாரணாசியில் பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் வந்து நின்றுட்டு இருக்காரு. இதுவும் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், மக்களுடைய தீர்ப்பை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி வந்து ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டிலும் சரி ரேபரேலியும் சரி தன்னுடைய அவருடைய அவருடைய நிலையை உயர்த்தி இருக்கிறார். அவர் இப்போ நிறைய பேர் சொன்னாங்க பாரத் ஜோடோ யாத்திரா ஒன்று, இது இப்போ தான் காமிக்கிறது பாரத் ஜோடோ யாத்திரா எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது, அவருடைய உழைப்புக்கான அங்கீகாரம் எப்படி கிடைக்கப் போகிறது. இன்னும் டைம் இருக்குது. நான் சொல்கிறது வெரி ஏர்லி, இன்னும் டைம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நெக் டு நெக் இருக்கும் இந்த எலெக்ஷன், நெக் டு நெக் இருக்குது. இதுதான் ஜனநாயகம். தேர்தல் இப்படி தான் இருக்க வேண்டும், இதுதான் ஜனநாயகம், இப்படி தான் தேர்தல் இருக்கணும். நெக் டு நெக் வரும்போது நிச்சயமாக மிகப்பெரிய ஷிஃப்ட் இருக்கும். ஒரு ஷிஃப்ட் வரும்போது தான் யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு தெரியும். அதில் ராகுல் காந்தி அவர்களோட உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைத்தது சொல்வேன் நான். கடைசியாக ஒரு கேள்வி சார், தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இப்போவே இல்லையே, உங்கள் நம்பர்ஸ்லேயே 0 வந்துருச்சே. இங்கே இப்பவும் சொல்கிறேன், பாஜக இதுவரை ஒன்று சொன்னது பாஜகவுடைய இது இல்லை, அது வந்து பாமகவுடைய அவங்களோட கூட்டணி தான். மீண்டும் சொல்கிறேன், கேரளாவில் வந்தாலும் கர்நாடகாவில் வந்தாலும் தெலுங்கானா வந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணில் பாஜக அவ்வளவு தைரியமாக கால் ஊன்ற வாய்ப்பே கிடையாது. கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ.